ஹே காய்ஸ், ஒண்ணுமில்ல, சிஸ்டம் கொஞ்சம் புகஞ்சிருது. பேசி வச்சிருந்த வீடியோலாம் சிஸ்டத்தோட சிஸ்டமா புகஞ்சு போச்சு. அதனால தான் இவ்வளவு டிலே. பழைய சிஸ்டத்தை போட்டு எப்படியோ ரெடி பண்ணிட்டேன். இனி இதுக்கப்புறம் வீடியோவை திருக்க விட்டுறலாம். இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1127 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம பைய லூஃபி கியர் 5க்கு மாறினா பாருங்க. மாறினவன் அலேக்கா கிசருவை ஒரே புடியா புடிச்சு தூக்கிடுவான். கிசருக்கே அவன் எப்ப வந்தான், எப்ப இவனை புடிச்சான், எப்படி இவ்வளவு பெருசா மாறினான்னு ஒன்னும் புரியல. ஆனா அவனை விடுங்க, அவனாச்சு வெளியாளு, என்னைக்கோ பார்த்ததுன்னு வைங்க. அதனால இப்படி ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை பார்த்து பயந்துருப்பான். ஆனா நம்ம ஆளுங்க அப்படி இல்லையே, கூடவே இருந்து பார்த்துமே அவனை இப்படி பார்த்தோன்னே மிரண்டுட்டாங்க. பரவாயில்லையே தம்பி, நல்லா பெருசாயிட்டியாம்பானா. என்னமோ போ, நான் அந்த ஆப்பிள் மாட்டேன் சயின்டிஸ்டா உங்ககிட்ட ஒப்படைக்க மாட்டேன். அதனால ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடுமா. எப்படி ஒத்துக்குவான், தம்பி நான் நேவிப்பா, அதனால என் வேலையை பார்க்க விடும்பான். அதெல்லாம் முடியாதுன்ட்டு அலேக்கா அப்படி சுத்துவான், இப்படி சுத்துவான், அவனை சுத்துவான். இப்படி கண்ட மேனிக்கு சுத்திட்டே இருந்தவன கொஞ்சம் பிரேக் விடுறா, என்னால முடியலாம்பா. அதெல்லாம் முடியாது, நான் சுத்தி அடிப்பேன் அப்படின்னு கண்ணா பின்னு சுத்தி மேல தூக்கிட்டு வீசுவான். எங்க போனான்னு தெரியல, அந்த அளவுக்கு வேகமா பிச்சுக்கிட்டு போவான்னு வைங்க. சொல்ல போனா ஷீல்ட தாண்டிய வெளியில போயிட்டான். ஏன்னா லைட்டை விட வேகமா போனான்னா அந்த ஷீல்ட பிரேக் பண்ணிட்டு போலாம்ல, அப்படித்தானே உள்ள வந்தான். எப்படி நம்மளால அவனை தூக்கி வீசினதை பார்த்த உடனே இவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரைட்டு, பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டோன்னு இங்க பாருங்க சந்தோஷத்தை. லூஃபி பாத்தீங்கன்னா மேல ஜாலியா சிரிச்சு விளையாண்டுட்டு இருப்பான். இங்க ப்ரூக் லூஃபியோட புது ஃபார்மைய கண்ணால பாத்துட்டேன், எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் யோசிப்பான், ஆமா எனக்கு தான் கண்ணு இல்லையேன்னு. அதுக்கப்புறம் என் இதயம் லபக்கு லபக்குன்னு சந்தோஷத்துல துடிக்குதுமா. அப்புறம் தான் தெரியுது அவனுக்கு இதயமும் இல்லைன்னு. இப்படி பேசிட்டு இருந்தவன நமி கடுப்பாயி மண்டேலே 4 போடு போட்டுட்டு அறிவு கட்டவனே நேரங்கட்ட நேரத்துல காமெடி பண்ணிட்டு இருக்கான். தட்டு புட்டுன்னு எவ்வளவு சீக்கிரத்துல எஸ்கேப் ஆக முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல எஸ்கேப் ஆகணும். ஏன்னா லூஃபி கிசருவை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க வரைக்கும் மட்டும்தான் இவங்களால தப்பிக்க முடியும். அதுக்கப்புறம் எல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்ப என்னன்னா இவங்க போகும்போது ராபினையும் ஸ்டசியையும் யாராச்சும் தூக்கிட்டு போகணும். நல்ல வேலை ஸ்ட்ரெச்சர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களாமா, அதனால ஈஸியாவே எடுத்துட்டு போயிடலாம். அப்ப வேகா பங்கு கேமரா பார்த்துட்டு சாக்காயி கத்திட்டு இருப்பான். என்னடானா ஜுவல்லரி பாணி பாத்தீங்கன்னா அவ பாட்டுக்கு எங்கேயோ பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கான். அதே நேரம் இங்க அட்லஸ் பாத்தீங்கன்னா கிளம்புமா. ஏன் என்னாச்சுன்னு கேட்டா, இப்ப பாசிபிஸ்டாஸ் எல்லாமே ஆர்மியோட கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்க. அவங்க எல்லாத்தையுமே திருப்பி இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போறாளாமா. ஏன் அதனால பிரச்சனையானு கேட்டா பெரிய பஞ்சாயத்தே இருக்குது. இப்ப அந்த பேரியர் இன்னும் கொஞ்ச நேரத்துல டிசேபிள் ஆயிரும். அப்படி மட்டும் ஆயிருச்சுன்னா அதுங்க லேசரை வச்சு இந்த இடத்தையே மொத்தமா அழிச்சிருங்க. ஆக்சுவலா அட்லஸ் போறதுதான் நல்ல ஐடியா. ஏன்னா வேகா பங்க்ஸுங்க சொன்னா பாசிபிஸ்டாஸுங்க கண்டிப்பா கேட்கும். ஏன்னா அவங்களுக்கு மேல ஹை அத்தாரிட்டி இந்த ஐலாண்ட்ல இப்ப இல்ல. அதனால அட்லஸ் போனா கண்டிப்பா பாசிபிஸ்டாஸ் அவ கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து கொஞ்ச நேரத்துக்கு அந்த நேவி ஆளுங்க எல்லாத்தையுமே சமாளிக்கலாம்னு வைங்க. இதை சொல்லிட்டு அவன் கிளம்பலான்ட்டு போகும்போது நம்ம வேகா பங்க் வந்து தடுத்து நானும் வரேன் பாரு. உசோப்பு கடுப்பாயி பச்சை பச்சையா திட்டுவான். யோ யோ, ஓ மண்டையில ஆப்பிள் மட்டும் தான் இருக்கு, மத்தபடி ஒரு மாங்காவும் இல்லன்னு. ஏன்னா இங்க இவ்வளவு கலவரம் நடக்கிறதே டாக்டர் வேகா பங்க கொல்றதுக்காக தான். அந்தாலே இப்ப டைரக்டா போனான்னா சிக்கி சினாபினம் ஆயிர மாட்டான். அதனால ஒழுங்கா இங்கே வெயிட் பண்ணலாம், தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி கிடைச்சா எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லுவான். வேகா பங்கு உசோப் கையில இருந்த அந்த ஸ்னேல புடுங்கி ஜுவல்லரி பாணி கீழே தான் இருக்கா, அவளை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொன்ன உடனே நம்ம பிராங்கிக்கு சந்தோஷம். ஏன்னா கிசரு அடிச்ச அடியில அவ செத்துட்டான்னு நினைச்சான். ஏன்னா பேரியர்ல போய் அடிச்சு விடிச்சு திருச்சாலே. இந்த மேட்டரை சொன்ன உடனே வேகா பங்குக்கு கடுப்பாயிருமா, பச்சை பச்சையா திட்டுவாரு. ஏண்டா மொட்டை மூதேவி, நல்லா 7 எரும மாட்டை தின்னு வளர்ந்தவ மாதிரி வளர்ந்துருக்கில்ல, தம்மா கூண்டு பொண்ணை ஒருத்தன் போட்டு அடிச்சிருக்கான், நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியாடா விளக்கண்ண உடனே. நானும் காப்பாத்தான் ட்ரை பண்ணேன், ஆனா தப்புதான், என்ன மன்னிச்சுக்க, என்னால முடியலம்பா. முடியலன்னு சொன்னீங்கன்னா மூக்கிலேயே வந்து உதப்பேன் அப்படின்னு உடனே சரி சரி நான் அவளை காப்பாத்த போறேன்பானா. பேரியர் வேற இருக்குது, என்ன பண்ணலான்னு கேட்டவனே வேகா பங்க் இருந்துட்டு வேற வழி இல்ல, நானே போய் காப்பாத்த வேண்டியதான். எடிசன் வந்து இந்த பேரியரை டீஆக்டிவேட் பண்ண போறா, நான் தான் போய் காப்பாத்த போறேன், இதுல எந்த மாற்றமும் இல்லைன்ற உடனே இங்க உசோப்புக்கு பே அடிச்ச மாதிரி இருக்கும். அப்போ மறுபடியும் யாரோ கால் பண்ணுவாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சஞ்சி பில்டிங் ஏல செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கான். கடுப்பாயி கதறுவான், எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை அவன் உதப்பான்னு. அட கிசரு ஜுவல்லரி பாணியை உதச்சிட்டாங்கிற மேட்டர் நம்ம பயிலுக்கு தெரிஞ்சு போனதுனால கடுப்பாயிட்டான். உங்களால அவளை காப்பாற்ற முடியலன்னா விட்டுருங்க, நான் அவளை போய் காப்பாத்துறேன்மா. இப்ப என்னன்னா நம்ம பயிலுக்கு வந்த வேலை என்ன, வேகா பங்கோட லக்கேஜஸ் எடுக்கிறது. அது எல்லாத்தையுமே எடுத்தாச்சாமா. நாங்க பின்னாடி இருக்க எக்ஸிட்டுக்கு அது எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறோம், அங்க நம்ம எல்லாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லிட்டு இதுக்கு மேல வேஸ்ட் பண்ண டைம் இல்ல எடிசன், இனி எல்லாத்தையுமே நீயே பாத்துக்க அப்படின்ட்டு அட்லஸை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாரு. அதே நேரம் இங்க பிராங்கிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கவலையா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் அவன் வேகமா மூவ் பண்ணியிருந்தானா ஜுவல்லரி பாணியை காப்பாத்தி இருக்கலாம். ஆனா என்னால வேகமா போய் அவளை காப்பாத்த முடியன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். லலித் பார்த்துட்டு ஏண்டா லூசு பையல, நீ கவலைப்பட்டு இருந்தா மட்டும் எல்லாம் சரியாயிருமா, போய் அடிச்சு நவுத்து, மிச்சதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உடனே அவ்வளவுதானே தா கிளம்பிட்டேன் அப்படின்ட்டு வழக்கம் போல அவனோட போஸ் எல்லாம் கொடுத்துட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருவான். என்ன போக போக 1000 சனி கப்பலை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கமா, சீக்கிரமா வந்துடுறேன்ட்டு போவான். லலித்துக்கு என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா லூஃபியால அந்த கிசருவை இவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும்னு அவ எதிர்பார்க்கவே இல்லை. இதை
கேட்ட பிராங்கி, அதெல்லாம் முடியும் எங்க கேப்டன் என்ன சும்பப்பையன் நினைச்சியா? அவனை யாராலையுமே தோக்கடிக்க முடியாது. என்ன கொஞ்சம் பேசியா கொல்லுவான், அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மத்தபடி ஜாலியா தான் இருக்குமா. அப்ப லிலித் நம்ம பயலோட ரோபோட் அப்படியே லுக் விடுவா. அதே நேரம் இங்க மெரைன் ஆளுங்க பாத்தீங்கன்னா அங்க இங்கன்னு அந்த ஐலாண்டுக்குள்ள பூந்து மொத்த இடமும் தேடிட்டு இருக்காங்க யாராச்சும் இருக்காங்களான்னு. ஜுவல்லரி பாணி பாத்தீங்கன்னா குழந்தை உருவத்துக்கு மாறி அப்படியே மறைஞ்சிருப்பா ஒரு புதருக்குள்ள. இப்போதைக்கு யாரும் அவளை நோட் பண்ணல, பட் சீக்கிரமாவே அவளை புடிச்சிருவாங்க. அதனால வெயிட் பண்ண முடியாதுன்னு என்ன பண்ணிட்டான், அங்க இருக்க மெரைன் ஆளுங்க எல்லாத்தையுமே போட்டு பொலன்னு அந்த தமா கூண்டு உருவத்திலேயே பொலந்து கட்டுவான். அவனுங்களும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டானுங்க, வேலைக்கே ஆகல. அவ சைஸ மாத்தி அடிச்சு பொலந்து கட்டுறான். என்ன அடிச்சது மட்டும் இல்லாம அவளோட பவர்ஸையும் யூஸ் பண்ணிட்டான் போல. அதனால அதுல ஒரு சில பேர் சின்ன பசங்களாவும் ஒரு சில பேர் பெரிய ஆளுகளாகவும் மாறிட்டாங்க. இந்த மேட்ரு உள்ளுக்குள்ள வந்த மத்த எல்லா சோல்ஜர்ஸ்க்கும் தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலி ஜுவல்லரி பாணி பாத்தீங்கன்னா அந்த பேரியருக்குள்ள தான் இருந்தா, பட் கிசரு அடிச்ச அடியில அந்த பேரியரை தாண்டி வெளியில வந்துட்டான் போல. இப்போ அவ டவுனுக்குள்ள சுத்திட்டு இருக்காங்கிற மேட்ரு மெரைன் ஆளுங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. சோ எல்லாருமே கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் அலர்ட் பண்ணிடுவாங்க. எப்படியும் எங்கேயாச்சும் சந்து பொந்துக்குள்ள தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான், சிக்கினீங்கன்னா அவ்வளவுதான். அங்க அவ அடிச்ச ஆளுங்க பூரா பாத்தீங்கன்னா பாதி கேட்டகரிங்க பாவம் வயசாகி துப்பாக்கிய குச்சியா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைகளா இருக்கிறவங்க கண்ணை தூக்க முடியாம போராடிட்டு இருப்பாங்க. எப்படி இங்கதான் இருப்பான், அவளை விடக்கூடாதுன்னு கத்திட்டு இருப்பானுங்களா. அந்த சத்தத்தை கேட்டுட்டு ஐயோ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் பதட்டத்துல இருக்கும் போதுதான் சென்டமருவ நாங்க பாத்துட்டோம்னு சத்தம் கேட்டவன அவளுக்கு ஷாக் ஆகும். என்னடான்னு பார்த்தா பைய பாத்தீங்கன்னா புகஞ்சு போய் கிடப்பான். அப்பதான் பிளாஷ்பேக்ல என்னாச்சுன்னு காட்டுவாங்க. ஜுவல்லரி பாணி பாத்தீங்கன்னா கிசரு மிதிச்சதுக்கு அப்புறம் அந்த ஷீல்ட பிச்சுக்கிட்டு வெளியில வந்துருவா. வந்தவ அரை மயக்கத்துல அப்படியே கீழே வந்து விழ வேண்டியதுதான். விழுந்திருந்தா மண்டை பொழந்திருக்கும். ஆனா அதுக்குள்ள சென்டமரு வந்து அவளை புடிச்சு காப்பாத்தி இருப்பான். அவன் அந்த நிலைமையில கூட நேவி ஆளுகெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க, சீக்கிரமா இங்க இருந்து எஸ்கேப் ஆகுன்னு அவளை காப்பாத்தி விட்டுட்டு அங்கேயே பொத்துன்னு விழுந்திருப்பான். இப்போ இவ அவனை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பான். மெரைன் ஆளுங்க அந்த இடத்துல நிறைஞ்சு வலிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஜுவல்லரி பாணி அப்படியே பதட்டத்துல இருப்பா. இனி இதுக்கப்புறம் அவ சென்டமருவை காப்பாத்தினாலா, நம்ம பையன் அந்த கிசருவை தோக்கடிச்சிட்டானா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.